மாட்டேன். விலங்கு அப்ப இப்ப படுக்கட்டுமியா? இப்ப என் புருஷன் களைப்புல படுத்திருக்காரு. ஆமா, உழைச்சிருக்காரு, களைப்புல படுக்கிறாரு. அப்படித்தே நான் ஆதிபராசக்திக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். என் புருஷன் அதுக்குள்ளவும் முருகனுக்கு போட்டுருவாப்புல. அப்புறம் என் புருஷன் முருகனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரவு நான் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போயிருவேன். இப்படியே மாத்தி மாத்தி மாலை போட்டோம்ங்க. மாத்தி மாத்தி நாங்களும் 10 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட என்னங்கறியே? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இன்னைக்கு அதே மாலை போட போறோம். புரோக்கர் சரி மேல இருக்கிறது புஞ்ச, கீழே இருக்குது நஞ்ச. எதை வாச்சு கொடு ஒரு 4 வருஷத்துக்கு ஒத்திக்கு. 4 வருஷத்துக்கு இல்ல உழுது பழச்சுக்கிறேன். எதுக்கு நஞ்சே நீ பழச்சுக்கிருவ? என் நிலம் அப்புறம் என்ன ஆகுறது? அப்படி பாதுகாப்பா வச்சு வேணா ஐயா கடலை உடத்துறேன். நல்லா கடலை நீ எதை போட்டாலும் சரி ஓ நிலத்துல போய் போட்டுருக்க. அடுத்த நிலத்துக்கே அப்படி ஆசைப்பட்டு இருக்கீங்க. இல்ல என் புருஷனுக்கான உழுவா தெரியாதா? எல்லாரும் கலப்பே புடிச்சு உழுகுவாங்க. என் புருஷன் கட்ட வரல உழுகுறாளியா? பின்னாடி நல்ல பிளாட்டா வச்சிருக்கியா? சும்மா தானே இருக்கு கொடுவே. இங்க இப்ப என்ன நீ என் நிலத்துல உழுவணும்னு ஆசைப்படுற? உன் தலையெழுத்து இதுலதான் முடியும்னு நான் என்ன பண்ணேன்? ஏன் போச்சு விளங்காத? நான் என்ன பண்ணேன்? போ சீமகருவலா இருக்கா? சுத்தி சீமகருவலா இருக்கும். ஐயே சேச்சிக்கு வச்சு தோண்டி எடுத்துறேன். ஏன் தண்ணி உப்பு தண்ணியா? ஃபில்டர் போட்டு வச்சு நல்லது நீ ஆக்கிடுறேமா. செண்டு 10 லட்சம் ரூபா வருவியா? கழுத கூட 2 லட்சம் 12 லட்சமா போயிட்டு போகுது. பெட்டியை வித்தாவது எப்படியா அந்த குட்டி அடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒன்னால இல்ல. என்னால முடியாட்டாலும் கொட்டை வட்டி சாமியை நேற்று கடை வாங்கிடுவேன். என்ன கடை வாங்குற? காசு கடை வாங்குறியா இல்ல என்ன கலப்பைய கடை வாங்குறியா? ஐயா ஏனே என்ன அவர் என்ன ஓட்ட கடை வாங்குறாரு? அவர் இருக்கிறத பார்த்தா அவர் கலப்பையே சரியில்லாம இருக்க உழைக்க நீ கிட்ட அவர் கலப்பைய வாங்கி வாங்குறேன். 1000 வந்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி கூண்டாலும் சரி உன் கலப்பைய வச்சு உழுது விட்டு பேசான போயிரு. அந்த கலப்பைய வாங்கி வச்சு என்ன இருக்கிற நிலத்தையும் கெடுத்து வச்சுட்டு போயிடாது. அவர் கலப்பு அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா பார்த்தா தெரியலையா? கலப்பை சரியில்லையா அவனுக்கு? ஆனா பாவி பயமானே என்னது நட்டு தூரம் போயிருமா? நீ எல்லாம் ஒழுங்கா உனக்கு நல தெரியுமாங்கிறேன். நீ எல்லாம் முன்ன பின்ன உனக்கு நட்டமா இருக்கியா? இல்ல என் நிலத்துல நீ என்ன நட்டு உனக்கு நட்டமா இருக்காயா? சொல்லி அடிக்கி பேசப்படாது நட்டமாகுமாம்ல. வயலே தெரியும். ஏதோ நல்ல கருப்பு நிலத்துல போய் விழுந்திருக்காரியா? அதனால நீ சொல்ற மைக்கு ஒரு மேல ஆசை இருக்கு. அதுலயே விழுகுது. வாய மூடிய பஸ் டவுன் பஸ்ல ஏறிடாத. ஏன் லக்கேஜ் கொட்டுறாங்க. காய அடிக்கல இந்த பொம்பளை இல்ல. அப்ப நான் போயிட்டு வரேங்க. இந்த ஆட்கள் தான் என்னை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கு நான் என்ன பண்றதுங்கிறேன். அத கொடுமையா இருக்கேன். என் புருஷன் வரட்டுங்க. அதேங்க நொண்டி பேரா இருந்தாலும் நொட பேரா இருந்தாலும் கட்டின கனவே நிலத்தை கண்டவனு இப்படித்தாயா அந்த கதவை தட்டுவாங்க. என் புருஷன் நான் கூப்பிடுறேன். என் புருஷன் வரட்டும். அவரா நீங்க பாத்துக்கோங்க ஐயா. யூரியா சாக்கில் குப்பரப்படுத்தியா? வெண்ணம் புரிஞ்சுங்கறணும். இந்த எப்படி வந்தாண்டா மாசத்துல பிள்ளை வரும். ஆமா இதவே நொட்ட முடியல. ஆத்தாளுக்கு போயிட்டா இல்ல ஆத்தாளுக்கு வச்சுக்க உன் பொண்டாட்டி ஏற்று விடு. முண்டாட்டி ஏற்று விடவா? முன்னாடி உன் தங்கச்சி வேணும்டா. அங்கேயே போறேன் சொல்றா. அதுல பாருங்க இந்த குத்தைக்கு எடுத்துக்கல. அத என் கதையை சொல்ல போனா பெரிய பெரிய கேவலம். ஏன் கல்யாணம் முடிக்க எந்த வீட்டுல போய் கல்யாணம் முடிக்கும் பாரு. ஏன் உள்ள மஷின் தான் இருக்கு. அவ எப்ப கருப்ப பை பதில துணி பைய வச்சு விட்டான். அப்புறம் மஷின் தான் பிள்ளை பாரு.
அது தெரியாம நீங்க ஏன் கல்யாணம் முடிச்சாரா? அது கேளியா கதைய. கல்யாணம் முடிச்சு ஒத்த பையன் வீட்டுல ஒத்த பையலுக்கு நல்ல இடத்துல முடிக்க வேணா எங்க ஆத்தாள் எங்க அப்பனி சொந்தத்துல ஏன் முடிக்கணும்ட்டு பொண்ணை பார்த்துட்டு வாடான்னு அனுப்பேன். அவசரத்துல நானும் பொண்ணு வெறுப்ப வாக்க போறமே. ஒத்த பையன் ஏகப்பட்ட சொத்து. அப்பவே ஆளு அழகா அஜித்குமார் மாதிரி இருப்பேன். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை கட்டி போட்டு டெட்ரைஸ் அப்ப சிந்தால் பவுடர் அடிச்சு பொண்ணை பார்த்துட்டு வாடா அப்படின்னு எங்க அப்பா சொன்ன உடனே அப்பவே 25,000 ரூபாய் செலவு கொடுத்தாரு. ஏறிட்டு மாமியார் வீட்டுக்கு போறேன். மாமியார் நல்ல வசதி. அவங்களுக்கு ஒத்த பிள்ளைதான். அவங்க பெரிய சுத்துக்கட்டு வீடு. ஊருக்கு நதிக்கு போகையில நேசா வேட்டியை திறந்து பார்த்தேன். உள் டவுசர் போடாம போயிட்டேன். அங்க போனேன். எங்க மாமியா வீட்டுல வெளியில எங்க மாமனார் படுத்து கிடக்க. இந்த பிள்ளைங்கிட்ட போயிருக்கு இருக்க வீட்டுல ஆள் இட்டு என் மாமியா திறந்து ஓட்டு குளிச்சது. பாத்ரூம் கதவை குளிச்சது. துணியாட்டி கிடக்குன்னா லூசு முண்டை மொட்டை முண்டையா குளிச்சது. நான் விசி வச்சுட்டு வீட்டுக்குள்ள யாருக்குள்ளேட்டு போக வாசலுக்கு நேரம் பாத்ரூம் அது முண்டமா குளிச்சுது. மருமையை வந்துட்டாரு நினைச்சு அது டப்புண்டு ஏன் இடுப்புல இருந்த வேட்டி அவுத்து அது மறைக்க நான் டவுசர் போடல. வெளியில என் மாமனார் கட்டில படுத்து கிடந்தாரு. அந்தாள் வேட்டியை போய் நான் விடுவரே. அந்தாள் எப்பவுமே டவுசர் போட மாட்டானா. கட்டில கீழே கிடக்குறா கிண்டாக்கி அவர் வேறு இந்த புள்ள சேலை உருவந்த புள்ள உள்பாவட உடுத்தல உள்ள பார்த்து 5-6 ஆமை நடந்திருக்கு. அந்த வாரமே அமன குண்டி வாரமா போச்சு. இத வெளியில சொன்னா வெக்கம் நினைச்சு ஊரை நெருக்கி வரையில ஒரு ஒம்பளையாள்கிட்ட சொன்ன அடி வைப்புல கட்டாரவி மக தினத்தந்தி மாதிரி பரவிட்டான். குடும்பமே கேவலமா போச்சு. வீட்டுக்கு கட்டி கூட்டிட்டு வந்து ஒரு வாரத்துல ஏன் கேக்குறேன் தூங்க முடியல படுக்க முடியல ஒரு விஷயத்துக்கு போக முடியல. ஏன் நல்லா என்னாச்சு? கட்டிட்டு வந்த ஒரு வாரத்துல என் வீட்டு கிழக்கு சவரை இடிச்சுட்டாளா. எப்படி? நான் அவளுக்கு 4வது புருஷனா. 3 புருஷனா என்ன செஞ்ச? அண்டாவாய் இருந்திருக்கு குசு போடுற வியாதியா கூட. என்ன 3 புருஷனை கொண்டுட்டு நீ அது தெரியாம கட்டிட்டு வந்து தூங்கி கிடந்த பட்டாருன்னு விட்டு கிழக்கு சவரை சாதிருச்சு. நானும் போகாத ஆஸ்பத்திரி இல்ல. நீ பக்கத்துல இருந்துப்பீல. கடைசியில மாட்டு ஆஸ்பத்திரியில போய் சென ஊசிய போடுறேன். இளங்குடியாத்தியா தள்ளுறா குசு நிக்கிற மாதிரி. சரி என்ன செய்ய நம்ம கொண்டாட்டிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தேன். ஏதாவது குசு போட அங்கிட்டு இந்த ஓலைகளே வச்சு அனுப்பிச்சுக்கிறது. ஒரு நாள் என்ன செஞ்சுட்டா நான் ஒரு நிமிஷம் போய் சினிமாவை கூட்டி போயிட்டேன். இந்த பெரிய உலகலைய மதுரை சினிப்பிரியா தேட்டர்ல அருமையான படம். என்ன படம்? அன்பேவா. எம்ஜிஆர் சரசாதேவி நடிச்சது. அதுல வாங்க ஒரு பாட்டு நல்ல பாட்டு. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மக்கள் 5000 பேர் விசில் அடிச்சு கிளாஸ் அடிக்காயா. இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரை வண்டி ஓடுது. இவங்களுக்கு குசிச்சு வந்தா வெளியில போய் பாத்ரூம்ல ஓடலாம்ல. இந்த பாட்டு ஓடுற நேரத்துக்கு சேலையை தூக்கி திடீர்னு அலங்கல்ல தேட்டரு தெர 2ஆ கிழிச்சு குதிரை வண்டி முறிஞ்சு எம்ஜிஆர் இந்த பக்கம் சரசாதேவி இந்த பக்கம். மக்கள் ஒரு குதிரை எங்கிட்ட ஓடுது ஒரு குதிரை எங்கிட்ட. சண்டாளி கொலையாத்துட்டானா. 2 வயதை ஒத்தி வச்சு 5000 ரூபாய் அவதாரத்தை கட்டுட்டேன். எல்லாம் அவளையிட்டு வருஷத்துல 4000 ரூபாய் மிச்சம். எப்படி? தீபாவளிக்குலாம் வெடி வாங்கணும்டா எங்க போவேன்? சிவகாசி. எனக்கு அந்த செலவே இல்லை. ஏன் இப்படிடா? 2 நாளைக்கு முன்னாடியே மொச்சை பயிரி காண பயிரி வாங்கி அவிச்சு போட்டுருவேன். புத்தத்துல நின்று தீபாவளி என்னைக்கு அடிட்டு சொன்னா போதும் உக்காளி கொலையா 10 ரூபா டும் 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 பண்ணு. அது நிப்பாட்டுறதுக்கு கொட்டவடி கூப்பிடுயா? வேட்டை கொட்டவடி சாப்பிட்டேன். இது ஊசி மாத்திரைக்கெல்லாம் நிக்காது செப்புவான். நல்லா திருப்பவனம் சந்தையில ஒரு 45 கிலோ கொட்டை எடுக்காத புளியா வாங்கிட்டு வா. அவ தூங்கையில ஐட்டத்துல வச்சு இதுக்கு படுக்க போட்டுட்டாரு. சரி அப்புறம் என்ன செய்ய? கொட்டவடி சாமிக்கு 200 ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த ஆளு விதிக்கிறது நான் உள்ள தள்ளுறது. 45 கிலோ உள்ள தள்ளிட்டேன். 1:30 மணியை போல ஒரு சத்தம் கேட்டீங்க வீட்டுல. 45 கிலோ பிடிங்கி சொல ஒரு பக்கம் கொட்டை போய் கொட்டை சாமி தலையில விழுந்து ஆள் பேச்சு முட்டு இல்லாம கிடைக்கும். பாக்குறதா இருந்தாலும் நான் மாட்டு வண்டியில ஏத்திட்டு போறதா? அதுல நமரி இது ஓனதான் நமரி. அவன் மட்டும் என்ன சொல்ல போறீங்க? அப்ப அவ குடும்பத்தை நான் பேசுறேன். அதுல மண்டை கொட்டு விடுச்சா மண்டை போனது 10 மூடை சிமுண்டை வாங்கி முட்டு பூச்சா பூச்சிடலாம்னு பாக்குறேன்.
கொஞ்சம் ஒரு சைலன்ஸ் தெரிஞ்சுக்கோமா கும்புன்னு போய்கிட்டே இருக்கும் இருக்கு. சரி போதும் போய் மாத்திரை கொடுக்க. ஆமா